நல்லவை கேட்போம் நமது சேனலில் கிருஷ்ண ஜென்ம பூமியை பற்றி கேட்போம். ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த கிருஷ்ணனுடைய ஒரு தியான ஸ்லோகம், கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. வாசுதேவ அப்படின்னு சொல்லக்கூடியதான கிருஷ்ணன், தேவகி மைந்தனே, நந்தகோபனின் குமாரனே, கோவிந்தா உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த விஸ்ராம் காட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பிறந்த இடமான ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் திருப்பாவையில் 25வது பாசுரத்தில் ஆண்டாள் அழகா சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு. அதனால் அந்த பகவானுடைய அவதாரங்களில் ரொம்ப சிறப்பானது எது அப்படின்ட்டா கிருஷ்ணாவதாரம். நான் ஒரு இடத்துல அவதாரம் பண்ணுறான், இன்னொரு இடத்துல போய் அங்கே வளர்றான். அதனால் பிறக்கிறது ஒரு இடம், வளர்றது மறு இடம். தாயாரும் 2 தாயார், தேவகி யசோதை அப்படின்னு. இல்லை, தேவகிக்கு மகனாக பிறக்கிறான் வசுதேவர், தேவகி 2 பேரும் அனுபவிக்கிறா கிருஷ்ணாவதாரத்தை. அதே மாதிரி யசோதைக்கு மகனாக அங்கே பிறக்கிறான், அதாவது தனக்கு பிறந்திருக்கான் அப்படின்னு அனுபவிக்கிறாவ. ஒரு இடத்துல பிறந்து இங்கே வந்திருக்கான்னு தெரியல, தன்னுடைய மகனாக, தனக்கு பிறந்த மகனாக அனுபவிக்கிறான். இதுவே கிருஷ்ணாவதாரத்தில் முதல் சிறப்பு. இங்கே ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதுராவில் காராகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சிறைச்சாலையில் அவதாரம் பண்ணுறான். அங்கே அவதாரம் பண்ணவன் கம்சனுக்கு எப்பொழுதுமே ஒரு மனசில் ஒரு பயத்தை கொடுத்துருக்கான். எப்போதுமே நெருப்பண்ண நின்ற நெடுமாலே கஞ்சன் வயிற்றில்ங்கிறான். அந்த கிருஷ்ணனை அவன் பார்க்கல, ஆனால் அவன் என்ன பண்ணுவானோ எப்படி இருப்பானோ அப்படின்னு ஒரு பயம். அவனால தான் இவனுக்கு மரணம் ஏற்பட போகுதுன்னு அசரீரியும் சொல்லிடுத்து. அப்பவே இந்த கிருஷ்ணன் அவதரித்ததான அங்கேயே அவதரித்திருந்தாலும் மதுராவிலேயே, ஆனால் கம்சனுக்கு தெரியல, அந்த ராஜாவுக்கே தெரியல. அப்படி ஒரு அவதாரத்தினுடைய சிறப்பு. அதிதிக்கும் கஷ்யப முனிவருக்கும் வாக்கு கொடுத்திருக்கான் பகவான், நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி துவாபர யுகத்தில் தேவகி வசுதேவருக்கு 8வது புத்திரனாக அவதாரம் பண்ணுறான். அதே கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் ராத்திரி 12 மணிக்கு நடுராத்திரியில் அவதாரம் பண்ணுறான் காராகிரகத்தில். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விசித்திரமான ஒரு அவதாரத்தினுடைய ரகசியம், சூக்ஷ்மம், சிறப்பு. மழை கொட்டுறது, எல்லா இடத்துலையும் மழை கொட்டுறது. இந்த மழை ஜலத்தினால எல்லா 4 திக்குகளுமே திசைகளுமே குளிர்ச்சியாக இருக்கு. அவாவா மனசில் என்னென்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் அந்த எண்ணங்கள் நிறைவேறும்படியாக இருக்குது. நல்லவாள்லாம் ஆனந்தப்படும்படியாக இருக்குது. அப்படி ஒரு சமயத்தில் ராத்திரியில் சந்திரோதய வேளையில் 3 லோகத்தினுடைய கஷ்டங்களையும் போக்கடிக்கக்கூடியவனாக கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான். இந்த அவதாரத்தை தான் இந்த கிளேசத்தெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீர் இப்படி அவதாரம் பண்ணியிருந்தீரே அப்படின்னு நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி கேட்குறார் குருவாயூரப்பனை பார்த்து. அப்படி குழந்தையா அவதாரம் பண்ணுறவன் ஒரு குழந்தை போல இல்லாமல் ஈஸ்வர லட்சணங்களோட, பரமாத்ம லட்சணங்களோட பிரகாசிக்கும்படியான கிரீடம், கங்கணம், தோள்வலை, ஹாரம், இப்படி எல்லா ஆபரணங்களோடையும் சங்கம், சக்கரம், கதை, தாமரை முதலான எல்லாவற்றையும் தரித்து கொண்டு இருக்கக்கூடியவனாகவும் நீலமேக சாமலனா அந்த திருமேனியோட அந்த சிறைச்சாலையில் பிரசவ அறையில் அவன் பிரகாசிக்கிறான். அப்படி அவதாரம் பண்ணியிருக்கான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. இந்த பகவான் காராகிரகத்தில் சிறைச்சாலையில் தேவகனுடைய வயிற்றில் இப்படி பிறக்கும் பொழுது சாதாரண குழந்தையா இல்லாமல் பகவானாக, ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக ஒரு சின்ன உருவத்தில்
பீதாம்பரம் தரிச்சுண்டு கௌஸ்துபம் வனமாலை சங்கம் சக்கரம் கதை தாமரை எல்லாம் தரிச்சுண்டு 4 கைகளோட கோடி சூரிய பிரகாசம் 100 சூரியன்கள் ஒன்று சேர்ந்தா எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படி பிரகாசிச்சுண்டு பிறந்திருக்கிறான், அவதாரம் பண்ணியிருக்கான். இதை பட்டத்திரி அழகா அனுபவிக்கிறார். தேவதேவா பரமபுருஷா, கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவரே, எல்லாரையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி ஆளக்கூடியவரே, 64 கலைகளாலும் பிரகாசிக்கக்கூடியவரே, கருணையானவரே அப்படிலாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்படி 4 கைகளோட சங்கஞ்சக்கரங்கதையெல்லாம் ஏந்தி கொண்டு மகாவிஷ்ணு ரூபத்தில் இப்படி அவதாரம் பண்ணினதான வசுதேவரும் அந்த கிருஷ்ணனை வசுதேவரும் தேவகியும் பார்த்து சந்தோஷப்படுறார். ஆனால் உடனே அவளுக்கு ஒரு துக்கம் ஏற்படுறது. வசுதேவர் தனக்கு 8வது குழந்தையா பகவானே வந்து பிறந்திருக்கிறானே, அவதாரம் பண்ணியிருக்கானே, எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு நினச்சின்றவர், இந்த குழந்தைய அரசனாக்கும் பாக்கியம் இல்லையே நமக்கு, என்ன கம்சன் கையில் கொடுக்கணும், அவன் அழிச்சிடுவானே, இப்படி துர்பாக்கியசாலி ஆயிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார் வசுதேவர். தேவகியும் தன்னுடைய குழந்தையை பார்த்து இப்படி அழகாக வந்து சங்க சக்கர கதாதாரியா வந்து பிறந்திருக்க, பகவானே வந்து அவதாரம் பண்ணியிருக்கான், ரொம்ப நன்னா இருக்கு. ஆனால் உன்னை பாலூட்டி தாளாட்டி சீராட்டி உன்னை ஒன்றும் பண்ண முடியலையே எனக்கு. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேனே உனக்கு பிரமன் விடுதந்தானோ, மாணிக்குரலினே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. பிரமன் விடுதந்தான், அந்த இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்க, உன்னை அழகான ஒரு தொட்டுள்ள போட்டு தாளாட்டி ஒரு பாட்டு பாட முடியலையே, நீ தவழ்ந்து வரக்கூடிய நடையை பார்க்க முடியலையே, உனக்கு பாலூட்டி சீராட்ட முடியலையே, அந்த கௌசல்யா தேவிக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையேங்கிறா. மண்ணு புகழ் கௌசலைதான் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சித்திவித்தாய் செம்பன்சேர். இப்படி ராகவனே தாலேலோன்னு பெருமாள் திருமணியில் தாலாட்டு பாடுறார் ஆழ்வார். இப்படி கௌசல்யா தேவிக்கு பாக்கியம் கிடைச்சது, தேவகியான எனக்கு கிடைக்கலையே பகவானே, நீயே என்னோட வயிற்றில் பிறந்தும் கூட ராமனை போல அரண்மனையில் பிறந்து எல்லா அரச போகங்களெல்லாம் அனுபவிக்காமல் இப்படி காராகிரகமான சிறைச்சாலையில் நீ பிறந்து உடனேயே கம்சனிடத்தில் கொடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஒரு குழந்தையினுடைய அழிவை என் கண்ணால் நான் பார்க்கும்படியான ஒரு தௌர்பாகியம் கிடைச்சி கொடுத்த எனக்குன்னு தேவகி புலம்புறார். கண்ணீரால் நினைஞ்சபடி கொடி போன்றதான உடல் படைத்ததான பிராட்டி தாயார் தேவகி பிராட்டி, அந்த குணங்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதான கருணைக்கடலான பகவான் அவன் உடனே சொல்கிறான், முற்பிறவியில் இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கேட்டுண்டு உங்களுக்கு குழந்தையாக நான் பிறப்பேன் அப்படிங்கிறதான வாக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் தேவகி வசுதேவர் 2 பேரையும் பார்த்து நீங்கள் புலம்ப வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் கொடுத்த வாக்குப்படி உங்களை குழந்தையாக நான் அவதரிச்சுட்டேன், இனிமேல் பயப்பட வேண்டாம். நீங்கள் என்னுடைய அவதாரமானது துஷ்ட நிகிரகம் தர்ம பரிபாலனம் தான், அதுக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்கேன். கம்சனை வதம் பண்ண போகிறேன், உங்களை இந்த சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்க போகிறேன், இந்த அரசாட்சியை நிலைநாட்ட போகிறேன், அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வசுதேவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு கூடையில் என்னை வச்சு யமுனை நதியில் அதை கடந்து கோகுலத்தில் கொண்டு போய் இடையர் குல தலைவனான நந்தகோபன், அவருடைய மனைவி யசோதை பிராட்டி, அவள் பக்கத்தில் என்னை விட்டுட்டு அவளுக்கு பிறந்திருக்கக்கூடியதான பெண் குழந்தையை எடுத்துட்டு வாங்கோ, அது வரைக்கும் மழை பெஞ்சுட்டே இருக்கும், காவலர்கள் எல்லாமே தூங்கிட்டே இருப்பா, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு உடனே சதுர்புஜங்களை மறைச்சிட்டு ஒரு சாதாரண குழந்தையாக மாறிடுறார். இப்படி வசுதேவருக்கு கிருஷ்ணன் சொல்லி நந்தகோபர் பெண்ணுடன் அதை தன்னை மாற்றிக்கக்கூடியதான அந்த விஷயங்களெல்லாம் சொல்லி யோகிகளுடைய மனத்தில் தியானிக்கக்கூடியவராகவும் அந்த தாமரை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹம்ச பறவை குஞ்சு போலவும் இருக்கக்கூடியதான அழகான அந்த கிருஷ்ணன் அப்படியே கையில் தூக்கின்றார் வசுதேவர்.
பகவானுடைய உத்தரவுப்படி அவர் ஒரு பெரிய கூடையில் எழுந்தருளை பண்ணி அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு யமுனை நதியை கடந்து கோகுலத்துக்கு போகிறார் வசுதேவர். மற்றவை நாளை கேட்போம்.